இதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு பாரமான கல்லை வச்சா எப்படி அவனால் தாங்க முடியாதோ அதுபோல தான் ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானத்தில் ஒரு அதிக இடை உள்ள ஒரு பொருளைவோ அல்லது அதிக எடை உள்ள ஒரு பில்லர் அமைப்போ அல்லது கட்டட அமைப்போ இது போல் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து பிரம்மஸ்தானத்தில் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் 100% உயிரிழப்புகள் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து அதிக அளவு தற்கொலைகள் நடந்திருக்கு இந்த மாதிரி வீடுகளில் தான். பிரம்மஸ்தானம் தவறான வீடுகள். ஆமாம். அதே போல் நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வயிற்று பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா எதனால ஏற்படுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அலையிறோம். ஏதாவது ஒரு மருத்துவமனையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு பயணப்படுறோம். ஆனால் அது எங்கேயுமே போய் தீர்வு கிடைக்கிறது இல்லை. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் மர்மஸ்தானம் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இடங்கள். பிரம்மம் மர்மம் இதெல்லாம் வந்து எல்லாமே மறைந்து இருக்கக்கூடியது, மறைவாகக்கூடியது, தெரியாது. இங்கே என்ன பாதிப்புகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டுருது.